முஸ்லீம் அக்கா வீட்டு பிரியாணி சாப்பிட்டதுலேருந்து எனக்கும் அதே மாதிரி செய்யணும் ஆசை. அவங்ககிட்ட ப்ரொசீஜர்லாம் சூப்பராக கேட்டுட்டேன். அதே மாதிரி அச்சஸெல்லாம் பண்ணணுன்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து நல்லா உள்ளியெல்லாம் வதக்க மாட்டோமான்னு சொன்னாங்க. அதே மாதிரி வதக்கினேன். இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அதெல்லாம் அரைச்சி போட சொன்னாங்க. அதே மாதிரி அரைச்சி போட்டேன். தக்காளி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து காய்கறி பிரியாணி தாங்க பண்ணேன். ஆனால் அவங்க சொன்ன ப்ரொசீஜர்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மசாலா வந்து அவங்க வந்து என்ன மசாலா போடுவாங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சி போடுவாங்களோ அது மாதிரி தான் போட்டேங்க. ஆனால் அவங்க பண்ண மாதிரி எக்ஸட் எனக்கு வரவே இல்லை. என்ன தப்பு பண்ணேன்னு தெரில. அந்த கிராம்பு ஏலக்காய் அதோட ப்ரொசீஜர் வந்து ஒழுங்காக சரியில்லையா என்னன்னு தெரில. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவங்க பண்ண செம்மையான டேஸ்ட்டு வரவே இல்லைங்க. எப்படி தான் பண்ணுறாங்கன்னோ தெரியல. உங்கள் யாருக்காவது நீங்கள் இந்த வீடியோவில் யாராவது முஸ்லீம் அவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இதில் வேறு எதுவுமே நான் பண்ணலை. டேஸ்ட் எனக்கு நல்லாவே வந்துச்சு. எனக்கு சிக்கன் பிரியாணினால தான் அந்த மாதிரி வருமா இல்லை வெஜ் பிரியாணினால ஒழுங்காக வரலையா அப்படின்னும் தெரியல. நம்மளுக்கும் அந்த மாதிரி பண்ணணும் ஆசையாக தான் இருக்குது. சரி வரல இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டேன்னா செம்மையாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.